ராகு கேது பயிற்சின்னு 19 அதை சொல்லக்கூடாது. ராகு பயிற்சி தனி, கேது பயிற்சி ஒரே நாள்ல தான் பயிற்சி ஆகுறாங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க ஒரே நட்சத்திரத்துல இருக்க மாட்டாங்க. அதே போல உங்க ஜாதகத்திலையும் 2 பேரும் ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க. ராகு உங்களுக்கு நல்லா இருப்பார், கேது உங்களுக்கு மோசமா இருப்பார். ஒருத்தர் ஜாதகத்துல 2 பேருமே நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் ஜாதகத்துல 2 பேரும் கெட்டே இருப்பாங்க, ஒருத்தர் ஜாதகத்துல 2 பேரும் பணம் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு பணம் கொடுக்குற மாதிரி இருப்பார், கேது சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருப்பார், நிம்மதியை கொடுக்க மாதிரி இருப்பார். அகம் சார்ந்து கேது இருக்கும், புறம் சார்ந்து ராகு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜாதகத்துல பல விஷயங்கள் இருக்கு. அதை 19 கடவுளை கும்பிட்டா நமக்கு நல்லது நடக்கும், கடவுளை கும்பிட்டா நல்லது நடக்கும்னா கண்டிப்பா கடவுளை கும்பிட்டா நல்லதுதான் நடக்கும். சாதாரணமா கும்பிட்டா எதுவுமே எதிர்பார்க்காம போய் தெய்வமே நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு நல்லது செய், என்னை பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் கும்பிட்டு வர்ற வரைக்கும் எந்த தெய்வமும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது.